தலைவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு அவர் பாட்டுக்கு கூலி படப்பிடிப்பில் பங்கேற்க போயிட்டாரு. ஆனால் இவங்க என்னடான்னா இன்னும் தலைவர் பேசினதை வச்சே அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அதுலேயும் இப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நடிகர் ரஜினிகாந்த் பற்ற வைத்த நெருப்பு எரிமலையாக புகைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. திமுகவில் சீனியர் ஜூனியர் சர்ச்சை தொடங்கிவிட்டது, இது பிள்ளையார் சுழி. நடிகர் ரஜினிகாந்த் திமுகவில் சத்தமில்லாமல் ஒரு நெருப்பை பற்ற வைத்துள்ளார். ஜூனியர் சீனியர் என்கிற அந்த பகை உணர்ச்சி. நகைச்சுவையை பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் என அடுக்கு மொழியில் பேசினாலும் பற்ற வைத்த நெருப்பு இன்று எரிமலையாக புகைந்து கொண்டிருக்கிறது. எப்போது வெடிக்குமோ என்று தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் அதனை அணைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வைரமுத்து மற்றும் சம்பந்தப்பட்ட இருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பற்ற வைத்த காட்டுத்தீயை எளிதாக அணைத்துவிட முடியாது. அது திமுகவினரின் மனதில் அனலாக கொழுந்துவிட்டு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அது எப்போது வெடிக்குமோ ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் பேசியிருக்காரு. முதல்வர் அமெரிக்கா போகிறாரு, அரசியலில் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது. பட் அதெல்லாம் விட்டுட்டு தலைவர் பேசினது தான் இன்னும் ஒரு மாதம் ஆனாலும் பேசிகிட்டே இருப்பாங்க போல். இதுதான் தலைவரோட ஸ்பீச்சுக்கு உண்டான அந்த பவர்.